வணக்கம். முதலீட்டு உலகத்துல ஜெயிக்கிறதுக்கான ரகசியம் புத்திசாலித்தனத்துல இல்ல, நம்ம மனோபாவத்துல தான் சொல்லுவாங்க. அந்த மனோபாவத்தோட ஒரு முக்கியமான அங்கம் தான் துன்பத்தை தாங்கும் திறன். வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பங்கு சந்தையில முதலீடு பண்ற நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு ஃபீலிங் வந்திருக்கும் இல்லையா? மாசக்கணக்குல, சில சமயம் வருஷக்கணக்குல கூட சந்தை ஒரே இடத்துல அப்படியே நிக்கும். நம்ம போட்ட பணம் வளருமா வளராதான்னு ஒரு சலிப்பு தட்டும் பாருங்க. அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுது. குறிப்பா மார்க்கெட் எப்பவும் ஏறிட்டே இருக்கிறத மட்டுமே பார்த்து பழகினவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ரொம்பவே கஷ்டமா இருக்கும். லாபம் பண்றது சாஸ்தியமே இல்ல போல இருக்கேன்னு தோணி நம்மளோட பொறுமை கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். அந்த ஒரு சவாலான உணர்வை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த மார்க்கெட் மேல வர விரக்திக்கு ஒரு செம்மையான தீர்வு இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்மளோட டாபிக், துன்பத்தை தாங்கும் திறன். இது நம்மளோட அந்த ஷார்ட் டேர்ம் திங்கிங்கும் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகளுக்கும் ஒரு சரியான மாற்று மருந்துனே சொல்லலாம். இந்த பவர்ஃபுல்லான வார்த்தையை யார் சொன்னாங்க தெரியுமா? பிரபல முதலீட்டாளர் ஜீன் மேரி ஈவிலாட். ஒரு சிறந்த முதலீட்டாளருக்கு என்ன குணம் இருக்கணும்னு சொல்லும்போது தான் அவர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார். இது ஏதோ ஒரு தத்துவம் மட்டும் இல்ல, உலகத்தோட டாப் இன்வெஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ற ஒரு ப்ரூவன் மெத்தட். அப்போ இந்த துன்பத்தை தாங்கும் திறன் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எதிர்காலத்துல ஒரு பெரிய லாங் டேர்ம் லாபத்தை அடையறதுக்காக இப்போதைக்கு வர்ற சின்ன சின்ன வலிய, அதாவது தற்காலிக நஷ்டத்தை மனசார ஏத்துக்க தயாரா இருக்கிறது தான். இந்த ஐடியா இருக்குல்ல, இது ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி. ஒரு பக்கம் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் எப்படி இந்த தத்துவத்தை யூஸ் பண்ணி ராட்சச வளர்ச்சி அடையுதுன்னு பார்க்க போறோம்.